உடன்பாடு இல்லாதவர்கள் இணைந்து கூட்டணி உருவாக்கினால் அது எப்படி வெற்றி பெறும் என்று தேசிய ஜனநாயக கூட்டணி குறித்து எம்பி கனிமொழி விமர்சித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் செங்கிப்பட்டியில் ஜனவரி 26ஆம் தேதி நடைபெறவுள்ள திமுக மகளிர் அணி மாநாட்டு பணிகளை துணை பொதுச் செயலாளர் கனிமொழி எம்பி ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கொள்கை உடன்பாடு இல்லாதவர்கள் அமைக்கும் கூட்டணி வெற்றி பெறாது என்று விமர்சித்தார். மேலும் அதிமுக பத்திரமாக இருக்க வேண்டும் என்பதே தங்கள் கவலை என்றும் கூறினார். எங்களுடைய கூட்டணி மக்களோடு இருக்கக்கூடிய கூட்டணி. முதலமைச்சர் அவர்கள் இத்தனை ஆண்டுகளாக மக்களுக்காக செய்திருக்கக்கூடிய சாதனைகளை உணர்ந்த கூட்டணி. அதனால இந்த கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும். அவங்க யாரை சேர்த்தாலும் உடன்பாடே இல்லாதவர்கள் இணைந்து ஒரு கூட்டணியை உருவாக்கினால் அது எப்படி வெற்றி பெற முடியும்? ஈரோடு மாதிரி பள்ளி மாணவன் தற்கொலை செய்து கொண்ட விவகாரத்தில் மர்மம் இருப்பதாக கூறி பெற்றோர் சாலை மறியல் செய்தனர். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை எலைட் அரசு மாதிரி பள்ளியில் 11ஆம் வகுப்பு மாணவன் சஞ்சய் விடுதியில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். மரணத்தில் மர்மம் இருப்பதாக கூறி உறவினர்கள் மறியலில் ஈடுபட்ட நிலையில் விசிக மாவட்ட செயலாளர் விஜயபாலன் நேரில் விசாரணை நடத்தி பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார். அமெரிக்க அதிபர் டிரம்பின் அடிமையை போன்று பிரதமர் நடந்து கொள்கிறார் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் விமர்சித்துள்ளார். இந்திய பொருட்கள் மீது வரி விதிப்பதாக அறிவித்துள்ள அமெரிக்க அதிபர் டிரம்பின் நடவடிக்கையை கண்டித்து சென்னையில் இடதுசாரி கட்சிகள் ஆர்ப்பாட்டம் நடத்தின. தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன், பிரதமர் மோடி டிரம்பின் அடிமை போன்று செயல்படுவதாக சாடினார். மேலும் எத்தகைய கூட்டணி அமைந்தாலும் தமிழகத்தில் திமுக தலைமையிலான கூட்டணியே வெல்லும் என்று தெரிவித்தார். இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரதமர் மோடி அவர்கள் கண்ணை மூடிக்கொண்டு எதுவுமே நடக்காததை போல அவர் இருந்து கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட அமெரிக்க அதிபர் டிரம்பினுடைய ஒரு அடிமையாக பிரதமர் மோடி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்று நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம். இந்திய அரசாங்கத்துடைய இந்த அணுகுமுறை இந்தியாவை பாதுகாப்பதற்கோ இந்திய தொழில்களை பாதுகாப்பதற்கோ கடுகளவும் உதவி செய்யாது. ஆகவே இந்தியாவை பாதுகாப்பதற்காகவாவது மோடி அவர்கள் வாய் திறக்க வேண்டும். அமெரிக்காவுடைய இந்த அடாவடித்தனத்திற்கு எதிராக இந்தியாவில் உள்ள அனைத்து கட்சிகளும் அமெரிக்க ஏகாதிபத்தியத்தினுடைய இந்த உலக மக்களுக்கு எதிரான அடாவடி நடவடிக்கையை கண்டிப்பதற்கு முன்வர வேண்டும் என்று இடதுசாரி கட்சிகளின் சார்பில் நாங்கள் மெத்த பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். கேப்டனின் வாரிசாக தன்னை வெற்றி பெற செய்வது மக்களின் பொறுப்பு என்று விஜய பிரபாகரன் பேசினார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் மூங்கில் துறைப்பட்டு கிராமத்தில் நடைபெற்ற திருமண விழாவில் பங்கேற்ற பின்பு அங்கு மக்கள் மத்தியில் உரையாற்றிய தேமுதிக இளைஞரணி செயலாளர் விஜய பிரபாகரன், தனது தாயாரை விஜயகாந்த் திருமணம் செய்த ஊர் என்பதால் இது தனது சொந்த ஊர் போன்றது என்று குறிப்பிட்டார். மேலும் கேப்டனின் வாரிசாக தன்னை வெற்றி பெற செய்வது மக்களின் பொறுப்பு என்று அவர் உருக்கமாக பேசினார். இன்னைக்கு அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சார். கேப்டன் இல்லாத நிலையில் அவர் இன்னைக்கு எங்களை விட்டுட்டு போயிருக்காருன்னா உங்களுக்காக, உங்களுக்கு அனைத்து உரிமையும், உங்களுக்கு எல்லா பொறுப்பும் இருக்கு. தேமுதிக ஜெயிக்கணும். ஏன்னா உங்க கேப்டனோட மகன் இந்த விஜய பிரபாகர், நான் உங்களை உரிமையோட நான் கேட்பேன். என் சொந்த ஊர் இது. நான் சென்னையில போறதால இங்க என் சொந்த ஊர். ஏன்னா கேப்டன் இங்கதான் எங்க அம்மா கரம் பிடிச்சார். அதுக்கான எல்லா உரிமையும் இந்த விஜய பிரபாகரன் இருக்கு. நிச்சயமாக மக்களாக நீங்கள் உங்கள் பொறுப்பு தேமுதிக ஜெயிக்க செஞ்சிருக்கீங்களா? மதுராந்தகம் கூட்டணி என்டிஏ கூட்டணியின் வெற்றியை உறுதி செய்யும் என்று ஜி.கே. வாசன் கூறியுள்ளார். கோவையில் நடைபெற்ற கட்சி நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின்பு செய்தியாளர்களை சந்தித்த தமாக தலைவர் ஜி.கே. வாசன், மதுராந்தகத்தில் நடைபெறவுள்ள பொதுக்கூட்டம் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றிக்கான அடித்தளமாக அமையும் என தெரிவித்தார். மேலும் திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு அடைந்துள்ளதாக விமர்சித்த அவர், வளமான தமிழகத்தை உருவாக்க ஒத்த கருத்துடைய கட்சிகள் கூட்டணியில் இணைய வாய்ப்புள்ளதாக கூறினார். என்டிஏ அதிமுகவை மற்ற கட்சிகளும் ஆதரித்து வரும் வாரங்களிலே ஒத்த கருத்தோடு கூட்டணியிலே இணையக்கூடிய நல்ல வாய்ப்பு அமையும் என்று நான் முழுமையாக கருதுகிறேன். தமிழக மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கும் வகையிலே கூட்டணியில் இல்லாத கட்சிகள் ஒத்த கருத்தோடு பொது எதிரியை வீழ்த்தக்கூடிய உயர்ந்த நிலையை எடுக்க வேண்டும் என்பது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய வேண்டுகோள். ஏற்கனவே என்டிஏ அதிமுக அணியுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்ட ஒன்று, மிக பிரகாசமாக இருக்கிறது என்பதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது. அதன் அடிப்படையிலேயே தொடர்ந்து வெளியில் இருந்த அனைத்து கட்சிகளும் இன்றைக்கு இந்த கூட்டணியின் மீது நம்பிக்கை கொண்டு கூட்டணியை
வலுப்படுத்தியிருக்கிறது என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். நீலகிரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கடும் உறைபனி நிலவிய நிலையில் பொதுமக்கள் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டது. நீலகிரி மாவட்டம் உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடும் உறைபனி நிலவியது. இன்று காலை நிலவரப்படி அவலாஞ்சியில் 0 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் 1.3 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகியுள்ளது. இதேபோன்று காந்தல், தலைக்குந்தா, லவ்டேல் போன்ற பகுதிகளில் புல்வெளிகள் மற்றும் வாகனங்கள் மீது உறைபனி வெள்ளைக்கம்பளம் போர்த்தியது போன்று காணப்பட்டது. இந்த உறைபனியால் ஏற்பட்ட கடும் குளிரால் தோட்ட தொழிலாளர்கள் மற்றும் பணிக்கு செல்பவர்கள் தீ மூட்டி குளிர்காய்ந்து குளிரை சமாளித்தனர். விழுப்புரத்தில் சாலையோரம் தூங்கியவர் மீது கல்லை போட்டு கொலை செய்தது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் அரக்கண்டநல்லூர் அருகே சித்தாமூர் கிராமத்தில் சாலையோரம் மதுபோதையில் தூங்கிக் கொண்டிருந்த காமராஜ் என்பவர் மீது வெங்கடேசன் என்பவர் கல்லை தூக்கி போட்டு கொலை செய்துள்ளார். மேலும் இந்த கொலை செய்த வெங்கடேசன் மனநலம் பாதிக்கப்பட்டதாக கூறப்படும் நிலையில் இச்சம்பவத்தை கண்டு ஆத்திரமடைந்த ஊர் மக்கள் வெங்கடேசனை பிடித்து போலீசிடம் ஒப்படைத்தனர். தகவல் அறிந்து வந்த அரக்கண்டநல்லூர் போலீசார் அவரை மீட்டு கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருத்துறைப்பூண்டி அரசு மருத்துவமனையில் கர்ப்பிணி உயிரிழந்த விவகாரத்தில் மாவட்ட சுகாதார பணிகள் இணைய இயக்குநர் தலைமையில் விசாரணை நடத்த மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் தோழி கிராமத்தைச் சேர்ந்த வேல்முருகன் என்பவரது மனைவி 20 வயதான அபினா என்பவர் 2 மாதம் கர்ப்பமாக இருந்துள்ளார். இந்நிலையில் அவர் முதுகுவலி காரணமாக அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்தார். மருத்துவர்கள் இல்லாத நேரத்தில் செவிலியர்கள் போன் மூலம் ஆலோசனை பெற்று சிகிச்சை அளித்ததே மரணத்திற்கு காரணம் என உறவினர்கள் குற்றம் சாட்டி மருத்துவமனையை முற்றுகையிட்டனர். இந்த சம்பவத்தில் மாவட்ட நிர்வாகம் அதிரடி நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. மாவட்ட சுகாதார பணிகள் இணை இயக்குநர் தலைமையில் விரிவான விசாரணை நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் பிரேத பரிசோதனை அறிக்கையின் அடிப்படையில் தவறு செய்தவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. விருதுநகர் குமரி தேசிய நெடுஞ்சாலையில் சரக்கு லாரி மீது தனியார் ஆமணி பேருந்து மோதி விபத்துக்குள்ளான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விருதுநகர் குமரி தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த தனியார் சொகுசு ஆமணி பேருந்து ஒன்று அவ்வழியாக வந்த சரக்கு லாரி மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த பேருந்தில் பயணித்த சென்னை புழல் சிறை காவலர் லெனின் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் இந்த விபத்தில் சிக்கி காயமடைந்த 8 பயணிகள் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இச்சம்பவம் குறித்து லாரி ஓட்டுநர் முகமது சுஹைல் அக்தர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் இருசக்கர வாகனம் மீது லாரி மோதிய விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் அடுத்த கடம்பத்தூர் பகுதியைச் சேர்ந்த ஹரிபிரசாத் வழக்கம் போல தனது பணியை முடித்துக் கொண்டு இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது எதிரே வந்த லாரி இருசக்கர வாகனம் மீது மோதிய விபத்தில் ஹரிபிரசாத் பலத்த காயமடைந்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.